ஹாய் காய்ஸ், நம்ம தமிழ் மீடியா சேனல் ஷிப்படனில் எபிசோடு 115 தான் பார்க்க போகிறோம். இது வந்து நிறைய பேர் 2 எபிசோடு போடுங்க, 3 எபிசோடு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. இப்போ டைம் இல்லைங்க. ஏன்னா வந்து அபிராஜில் நம்ம வந்து கிரியேட்டர்ஸ் கதை அது இதுன்னு போயிட்டுருக்கு. ஸோ அதுவும் முடிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கா. அதனால் வந்து இப்போ அட்ஜஸ்ட் பண்ண முடியல. முன்ன வந்து நான் டைம் அட்ஜஸ்ட் பண்ணி எப்படின்னா போடுவேன். பட் இப்போ அங்கேயும் நான் போட்டு தான் ஆகணும், இங்கேயும் போட்டு தான் ஆகணுன்றதுனால ஒன்று தான் வரும். வேறு வழி இல்லை. நாங்கள் முடிச்சிடறோம். சீக்கிரம் முடித்ததுக்கப்புறம் 2 போட வேண்டிய சூழ்நிலை இருந்தால் நாங்கள் அதையும் பண்ணுறோம். பட் இப்போதைக்கு ஒன்று தான் வரும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க கொஞ்ச நாளைக்கு. அதுக்கப்புறம் நம்ம பண்ணிக்கலாம். ஓகே, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். கண்டிப்பாக உன்னை ஒரு நாள் இங்க இருந்து விடுவிப்பேன். யாரா அது புது கேரக்டர்? புரட்சியோட கலெக்ஷனா? ஆராய்ச்சி பண்ற இடமா? யாருக்கோ வாக்கு குத்துருப்பான் போலயே உள்ள இருக்கும் போதே. அது நீதானா? நீ வருவன்னு எனக்கு தெரியும். உருவமே தெரியல. நீ இங்க இருக்கனா புரட்சி மருவ கண்டிப்பா கொண்டு இருப்பன்னு தெரியும். சரியா சொன்ன. முதல்ல உன்னை இங்க இருந்து வெளியே கூட்டிட்டு போகணும். இப்ப அதான் முக்கியம். என்னடா உருவமே தெரியல? என்னடா இது சாசுகே தானே? ஆமா. ஏன், என்ன டவுட்? ஒரு வழியான விடுதலை ஆயிட்டேன். ரொம்ப நன்றி சாசுகே. சுகேட்சு, முதல்ல உன்னதான் விட வச்சிருக்கேன். நீ ஏன் கூட வந்துரு. முதல்ல என்னதானா என்ன அர்த்தம்? அப்ப மத்த சில பேர்லாம் யாரு? இன்னும் 2 பேர் இருக்காங்க. நார்தன் ஹைட் அவுட்ல இருக்கிற ஜோகோ, அப்புறம் சதன் ஹைட் அவுட்ல இருக்கிற காரின். உனக்கு அது நிச்சயமா தெரியுமா? சந்தேகப்படுறியா? அது ஒண்ணு இல்ல. அவங்க 2 பேரையும் பார்த்தா எனக்கு சுத்தமா பிடிக்காது. இது வரையா சூஸ் பண்ணி தான் எடுத்துருக்கோம். என்னோட ஆல்மான் எடுத்து வச்சுப்போம் போல. நல்லா புரியுது. ஆனா அவங்கள சூஸ் பண்ணிருக்க பாரு, அதுதான் வேடிக்கையா இருக்கு. சாசுகே, வாயிருக்கிற கண்டதை பேசாத. உடனே போய் ட்ரெஸ் போடு, நாம கிளம்பலாம். எனக்கே ஆர்டர் போடுற அளவுக்கு பெரிய ஆள் ஆயிட்டியா என்ன? நம்ம ரிலேஷன்ஷிப்பை பத்தி நம்ம தெளிவா பேசிக்கிட்டா நல்லா இருக்கும்னு தோணுது சாசுகே. வாட்டர் ஸ்டைலா? என்ன இந்த இடத்துல இருந்து ரெஸ்கியூ பண்ணணுங்கிற முடிவை எடுத்தது நீதான் சாசுகே. அப்படி இருக்கும்போது நீ போடுற ஆர்டர்லாம் நான் ஃபாலோ பண்ணுவேன்னு நினைச்சு கூட பார்க்காத. நீ மாறுவ கொண்டுட்டங்கிற காரணத்துக்காக எனக்கு சமமாயிட மாட்டேன். அவனை கொல்றதுக்கு நிறைய பேர் ஆசைப்பட்டாங்க. ஆனா நீ உரோச்சி மாறு கூடவே இருந்த. அவனுக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். மத்தவங்க எல்லாரையும் அடைச்சு வச்சிருந்தா. அதனாலதான் மத்தவங்களை விட நீ அவனை கொல்றது உனக்கு சுலபமா இருந்தது. ஓ, அவன் தான் நீயும் கொண்டு இருப்பன்ற. அப்புறம் அந்த அரசாய்க்காரன் வெளியே வர வேண்டியதானே? சரி விடு, நான் சும்மா உன்னை சீண்டி பார்த்தேன். ஆனா எனக்கு விருப்பம் இல்லைனாலும் உன்னை ஒரு வாட்டி போக விட்டுருக்கேன். என்ன வெளியே கொண்டு வந்ததுக்கும் அதுக்கும் சரியா போயிடுச்சு. ஒரு வழியா அந்த சிறையில இருந்து நான் வெளியே வந்துட்டேன். இப்ப நான் எங்க வேணாலும் போல தனிச்சு செயல்பட பாக்குறேன். அப்படியா? இது நல்லதுக்குல்ல. எல்லாம் மாத்தி மாத்தி ஆப்பு வச்சுக்கிறீங்களா? உங்ககிட்ட ஒண்ணு கேட்க மறந்துட்டேன். உங்க ஸ்குவாட் தானே எனக்கு அங்க மாட்டினது. என்னோட முன்னோடி ஜாபுசா மோமோச்சியை வீழ்த்தினதும் நீங்க தானே? என்ன சரியா? முன்னோடியா? சரி சொல்லு. அவன் எப்பவும் ஒரு ஸ்வாட் வச்சிருப்பானே, அந்த எக்ஸிகியூஷனர்ஸ் பிளேட். ஆமா, என்ன இப்போ? என்ன அப்படி பாக்குற? வாயை திறந்து பேசு. நமக்குள்ள ஒரு டீல் வச்சுப்போம். நீ அந்த ஸ்வாட் எங்க இருக்குன்னு என்கிட்ட சொல்லு. அது என் கைக்கு வந்ததும் நான் ஒரு டீம்ல ஜாயின் பண்ணிக்கிறேன். அந்த கத்தி எதுக்கு இவனுக்கு? முதல்ல ட்ரெஸ் போடு. அடுத்த இடமா? எத்தனை இடம் தான் இது உரைச்சிக்கு? Wow, what a weird name. Say, did Master Zabuza put up a good fight? செத்து ரொம்ப வருஷம் ஆகுது தம்பி. இந்த டீம் தான் அது பண்ணது இல்லை.
எனக்கு தெரிஞ்சா என்ன பண்ணுவானு தெரியலையே. என் தலைவனையே கொன்னது எவன்டான்னு கேட்பான். நான் இவன் கூட தச்சிருக்கேன் பத்தி எவ்வளோ சும்மா இருக்கு தெரியல. என் குரு தாண்டா கொண்டாடுன்னு சொல்றா. Now it's over. But I'm not that easy to fool. ஆமா இல்ல இவனும் வாட்டர் ஸ்டைல் தானே. But to call upstarts like you ninja is a joke. You're just brats. என்ன யோசிக்கிற சாசுகே? அதை வாயால நான் எப்படி சொல்லுவேன்? நான் எதுவும் யோசிக்கல. வா போலாம். ஓ பிளேட் இல்லையே. அது இங்க இல்லையே. அந்த இடம் இதான் உனக்கு சரியா தெரியுமா ஆக்கும் சாசுகே? சாபசம். தெரியும். அதான் இந்த இடத்துல இல்லையே. அப்ப எங்க போயிருக்கோம்? அது தெரியாது. இங்க பாரு, நான் ஒன்னும் வேலைக்காரன் கிடையாது, கேள்வி கேட்காத. அது இங்க இல்லைன்னா யாரோ எடுத்திருக்காங்கன்னு அர்த்தம். அட ஆமா, அதுக்கும் வாய்ப்பு இருக்கு. தானா அது ஒண்ணும் எங்கேயும் போயிருக்க போறது இல்ல. சரி விடு. பிளேடுக்கும் வேல்யூ இருக்கு போல. ஸ்வாட் காணாம போனதுனால நான் உன்னோட டீம்ல ஜாயின் பண்றத பத்தி யோசிச்சு சொல்றேன். அந்த பிரிட்ஜு அப்பா. இப்ப நீ என்ன பண்ண போற? வேற என்ன, அந்த ஸ்வாட தேடி போக போறேன். மிஸ்டர் வில்லேஜஸ் சேர்ந்த 7 டேஞ்சர் ஸ்வாட்ஸ்மேனோட பிளேட் தலைமுறையா பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அந்த பையன் இருப்பானா இங்க? அந்த ஸ்வாட்ஸ்மேன்ல நானும் ஒருத்தனாக வேண்டியதா இருந்தது. அதுக்கு தான் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருந்தேன். உனக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஜாபோசா போனதுனால அந்த எக்ஸிகியூஷனல் பிளேட யூஸ் பண்ணக்கூடிய ஒரே ஆள் அது நான் தான். கண்ணை என்ன முதுகுல வச்சிருக்க, பார்த்து போடா. அவனாது என்னடா கைய ஓங்குற? என்ன சண்டை போடணும்னு ஆசைப்படுறியா? பார்த்ததுக்கே அதர்றான். சரி, நான் கைய போனது ஏன் தப்புதான். சரி, நீங்க பார்த்து போங்கண்ணே. இந்த ஊர்ல இருக்கிறவங்க முட்டாளா இருக்காங்க. பரவாயில்ல, என்ன விட உனக்கு பொறுமை அதிகமா இருக்கு. என்ன இந்த இடத்துல பிரச்சனை பண்ண விடாம தடுத்திருக்க. சாசுகே லுக்கு நல்லா நம்ம கணக்குல வச்சுப்போம். வராதுங்க. ஐயோ அடடா, இந்த டேஸ்ட் ரொம்ப அற்புதமா இருக்கே. நான் இந்த மாதிரி ஒண்ணு சாப்பிட்டு ரொம்ப வருஷம் ஆகுது. அந்த டேங்குள்ளேயே இருந்தல, அத நாக்க செத்து போயிடுச்சு. அதனாலதான் ஏய், சாக்குறான்னு ஒத்திக்கிறா தெரியுமா? இது உனக்கு எப்படி சொல்றது? நீதான் ரொம்ப அவசரத்துல இருக்க, நான் கிடையாது. நீ இப்ப எதுக்காக ஒரு டீம் உருவாக்க நினைக்கிற? என்ன அவசரம் உனக்கு? மொத்த டீமும் அசம்பிள் ஆனதுக்கு அப்புறம் நானே அதை சொல்றேன். சரி வா, அப்படின்னா நம்ம இந்த உலகத்தை ஆளலாம். இந்த மாதிரி ஏதாவது நீ சொல்லுபடி எதிர்பார்த்தேன். உலகத்தை ஆள்றதுதான் உன் திட்டம்னா அதை நீ தனியா பண்ணிக்கோ. என் திட்டம் அதை விட முக்கியமானது. உலகத்தை ஆள்றதை விட பெருசு. உலகத்தை ஆள்றதை விட பெருசா ஏதாவது இருக்குன்னு யாராவது சொன்னா அதை நான் நம்ப மாட்டேன். ஆனா அதை நீயே சொல்லும்போது அதை விட பெருசா ஏதோ இருக்குன்னு நம்புறேன். Family நம்பிக்கை பிரச்சனை. இருந்தாலும் ஹே, உன்கிட்ட நான் ஒண்ணு கேட்கலாமா? உனக்கு அந்த கிரேட் நருட்டோ பிரிட்ஜ் தெரியுமா? இது வரைக்கும் நீ அதுக்கு பக்கத்துல ஏதாவது பெரிய ஸ்வாட பாத்திருக்கியா? என்னது ஸ்வாடா? ஆமா, அத பத்தி கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா நீங்க அத பத்தி ஏன் கேக்குறீங்க? அவன் அததான் தேடிக்கிட்டு இருக்கான். கொஞ்சம் கருணை கட்டி உதவி பண்ணுங்களேன். உண்மையாவா? கண்டிப்பா நான் ஹெல்ப் ஐயே. பண்றேன். எனக்கு தெரியலனாலும் மத்தவங்களுக்கு தெரிய வாய்ப்பு இருக்கு. நீங்களா சாக்குறாகிட்ட மாட்டணும். அட, அந்த பொண்ணுங்களுக்கு உன்னை பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, அத பத்தி தெரிஞ்ச ஒருத்தரை எங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அந்த டசனா இருக்கார்ல, அவர் அந்த ஏரி கிட்ட தான் வாழ்ந்துட்டு இருக்காரு. அது டாசுனாவா? பிரிட்ஜ் கட்டினவரு சரி, அந்த டாசுனா யாரு? அவரே வச்சுட்டு இருக்காரு. நருட்டோ பிரிட்ஜ உருவாக்கின கார்பெண்டரே அவருதான். சாரிங்க, பாஸ் இப்ப இங்க இல்ல. இங்க இல்லனா அப்ப அவர் எங்க இருக்காரு? அவரும் அவரோட பேரை ஹினாரியோ லேண்ட் ஆஃப் லைட்னிங்ல ஒரு பிரிட்ஜ் கிட்ட போயிருக்காங்க. நீங்க இங்க வெயிட் பண்றதுல எந்த பிரயோஜனமும் இல்ல. அவங்க அந்த பேரனை பார்க்கலாம் நினைச்சுன்னு லேண்ட் ஆஃப் லைட்னிங்கா? அது எவ்வளவு தூரத்துல இருக்குன்னு தெரியுமா? எங்களுக்கு ஒரு உதவி பண்ண முடியுமா? அந்த கிரேட் நருட்டோ பிரிட்ஜுக்கு பக்கத்துல ஒரு ஸ்வாட பாத்தியா? ஓ, அதுவா? வாயாலே கிரேட் நருட்டோன்னு சொல்ல வச்சிட்டான் பத்தியா? டென்ஷன் டைகோக்கு எடுத்துட்டு போயிட்டாரு. அத உருவாக்குன நிஞ்சா கூட சண்டை போறதுக்காக இங்க வந்தாரு. ஆனா அந்த நிஞ்சா ஏற்கனவே செத்துட்டாருன்றத தெரிஞ்சு அந்த ஸ்வாட் எடுத்துட்டு கிளம்பிட்டாரு. ஏமானது. வேற யார்ட்டையும் இருக்கு போல. போக போக வேலை அதிகமாயிட்டே போகுது.
இப்ப இந்த டென்ஷனை வேற கண்டுபிடிக்கணும். அவர் லேண்ட் ஆஃப் வாட்டர்ல ஃபியூடல் லார்டுக்கு உதவியாளரா இருந்தாரு. ஆனா ஹிட்டன் லீஃப் வில்லேஜ்ல மாஸ்டர் ஜாபோஸா ஆள நினைச்சப்போ அந்த இடத்துல அவரோட ஆளுங்க நிறைய பேர் கொல்லப்பட்டாங்க. அப்பல இருந்து அவங்க 2 பேருக்கும் பகை அதிகமாயிடுச்சு. கண்ணை என்ன முதுகுல வச்சிருக்க, பாத்து போக மாட்டியா? நீயா உன்னதாண்டா இவ்வளவு நேரமா நாங்க தேடிக்கிட்டு இருந்தோம். சொன்னாலா? அப்போ இடிச்சுட்டு போனா திரும்ப இடிக்கிறான். உன்னோட மூஞ்சே உனக்கு எல்லா விஷயமும் தெரியும்னு காட்டி கொடுத்துருச்சு. டென்ஷனை பத்தி எனக்கு எதுவும் தெரியாது, என்ன விட்டுருங்க. பரவாயில்ல, நேரம் எடுத்து சொல்லு. அது எதுவா இருந்தாலும் ஓகே. நான் இன்னொரு முறை இவ்வளவு அமைதியை கேட்க மாட்டேன். இப்ப சொல்லு. ஓகே ஓகே, நான் சொல்லிடுறேன். டென்ஷன் ஒரு பொலிட்டிஷியன், ஆனா அவன் அது மட்டும் கிடையாது. ஒரு பெரிய திருடங்க கூட்டத்துக்கு அவன் தலைவனா இருக்கான். அது மட்டும் இல்லாம அவன் லஞ்சம் வாங்குறதாவும் கேள்விப்பட்டேன். அப்போ அவன்கிட்ட தான் கத்தி இருக்கும். என்ன வேணா பண்ணிட்டு போகணும்னு விட்டுட்டாரு. சொன்ன மாதிரி உனக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கு. அப்படியே ஒழுங்கா வேண்டியிருக்கான்னு சொல்லிட்டு சவுத்த நோக்கி இருக்கிற அந்த அடர்த்த காட்டுக்குள்ளதான் 10,000 கூலிப்படையோட இருக்கிறதா சொல்றாங்க. அவனை யாரும் அசைக்க முடியாது. அசைச்சிடு வாங்க இப்போ. எங்கடா உட்காந்துட்டு இருக்கு? நீ எப்படி உள்ள வந்த? இன்னும் 2 நாள்ல இந்த கோட்டையை சுத்தி 10,000 வீரர்கள் முற்றுகையிடுவாங்க. உன்னால முடிஞ்ச அளவுக்கு ஆள் பலத்தை திரட்ட பாரு. அப்புறம் என் பேரை மறந்துடாத. என் பேரு சுகெட்சு. பேர் மாற்றி சொல்லிட்டு போறேன். எல்லாரும் தாக்குதலுக்கு தயாராகுங்க. பிளான் பண்ணி இது கூட வந்தோம் தானே. நடக்குது. இருக்கலாம். நாளைக்கு டென்ஷனோட கோட்டையை தாக்குறதுக்கு 10,000கணக்கான வீரர்களை திரட்டிக்கிட்டேன். அவனோட எதிரி வந்துட்டு இருக்கான்னு கேள்விப்பட்டேன். பொய் சொல்லாத. எனக்கே காது குத்த பாக்குறியா என்ன? அப்பா ஏதோ ஒரு வேலை பண்றான். டபுள் கேம் தான். எதிரிக்கு கன்ஃபியூஷன்ல இருந்தா அது எனக்கும் நல்லதுதான். எதிரியோட படையில ஒருத்தன் இருந்தா என்ன, 10,000 பேர் இருந்தா எனக்கு என்ன? அவங்கள சமாளிக்க என்ன மாதிரி ஒரு நெஞ்சா இருந்தா போதும். அவங்க கண்ணில் மண்ணை தூக்கிட்டு அவங்க கிட்ட இருந்த அந்த எக்ஸிகியூஷனர்ஸ் பிளேட நான் ஈஸியா அவன் சொன்னதே உன் பேர் தானே நினைக்கிறேன். போட்டிக்கு நான் தயார். என்னது போட்டியா? நம்மள யாரு முதல்ல அந்த எக்ஸிகியூஷனர்ஸ் பிளேட கொண்டு வராங்கன்னு பார்க்கலாம். ஆச்சரியமா இருக்கு சாஸ்கே, நீ இந்த மாதிரி பேசுவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. சரி விடு, உண்மையை சொல்லணும்னா எனக்கு இந்த போட்டி பிடிச்சிருக்கு. வா உடனே இதை ஆரம்பிப்போம். ஆனா இதுல ஒரு ரூல் இருக்கு சுகெட்சு. ஆமா. யாரையும் கொல்லக்கூடாது. ஏதோ பைபிள பிளான் பண்ணி மாட்டி விட்டுட்டு அவன் போய் சாஸ்கே. ஆரம்பிக்கலாம்னு சொன்னா உடனே ஆரம்பிச்சுட்டா. எல்லா வேலையும் சொன்ன உடனே செஞ்சிருவ போறீங்க. நான் மட்டும் இந்த போட்டியில தோத்து போயிட்டா ரொம்ப அசிங்கமா இருக்குமே. சரி விடு, ஒரு கை பாத்திர வேண்டியதுதான். என்னையா பாகுபலி சீன்லாம் வருது? நீ பின்றிய சாஸ்கே இங்கதானே இருந்தா, எங்கடா போன? உன்னை கோத்து விட்டு போயிட்டான்டா. அப்ப என்ன பண்றாங்க? இதுக்கு மேல பொங்கி ஏழ வேண்டியதுதான். சமாளிக்கிறானே. டெஸ்ட் பண்றானா இவன் எந்த அளவுக்கு பவர்னு இருக்கலாம். உரைச்சி கூட இருந்து உரைச்சி மாதிரியா இருக்கு. ஏதோ பண்றாயா தண்ணி வச்சு. எல்லாரையும் சாஷ்டம். எல்லாத்தையும் இவனை வச்சு அடிக்க வச்சுட்டு காசுக்கு ஈஸியாக போய் எடுத்துரும் போல இருக்கே. அது நைட்டு உள்ள போறப்ப அழகா எடுத்துன்னு இருக்கலாமே.
என்ன பவர் யூஸ் பண்றானே புரியலையேங்க. பரவாயில்ல, உன்னோட ஆளுங்க நல்லா சண்டை போடுறாங்க. இப்போ எனக்கு வேண்டியதை நான் எடுத்துக்க போறேன். இது எப்படி நடந்துச்சு? ஒரே ஒருத்தனால எப்படி என்னோட மொத்த படையை வீழ்த்த முடியும்? அதுக்கு வாய்ப்பே இல்ல. அதான் நான் பண்ணிட்டேனே. உங்க வழக்கமான ஆயுதங்களை வச்சு என்ன தாக்குறதுல எந்த பயனுமே இல்ல. அவங்கள நீ சுலபமா சமாளிச்சிருக்கலாம். முடிஞ்சா எல்லாம் சமாளிச்சு பாரு. அந்த பிளேடு எக்ஸிகியூஷனர்ஸ் பிளேட். நான் இதை தேடிதானே இந்த இடத்துக்கே வந்தேன். அவன் தண்ணி அவன் கதை முடிஞ்சது. சிரிக்கிறான், அதே தெரியலையா? இவன் யாருக்கு நீ குறைச்சி மதிப்பிட்டுட்ட. அதுக்கான தண்டனை தான் இது. சிரிக்கிறான், பாடுறான். ஒன்னு சொல்ல மறந்தே போயிட்டேன். பிளேட வச்சு என்ன எதுவும் பண்ண முடியாது. பாத்தீங்களா? இருந்தாலும் பொண்ணு பார்த்தா பொறாமையா இருக்கு. ஒரு நல்ல ட்ரைனிங் இல்லாம அந்த பிளேட பயன்படுத்துறதுக்கு வாய்ப்பே இல்ல. ஆளும் பாக்குறதுக்கு சும்மா ஜெய்சாண்டிக்கா தான் இருக்கு. இந்த வாழை தூக்கத்துக்கே பவர். அந்த டீமன் ஜாபுசாவை கொண்டது நான் தான். அந்த கத்தி கூட என்கிட்ட தான் இருக்குன்னு ஊருக்குள்ள சொல்லிக்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்கியாமே. பாவி. அப்படி சொல்றது டென்ஷன் தான். அப்படியே விஷயம். அப்ப மாஸ்டர் ஜாபுசாவை கொண்டது நீதானா? அண்ணியா? அந்த ஜாபுசாவை கொண்டது யாருனா? அவருக்கு மரியாதை கொடுத்து பேசு. மாஸ்டர் முன்னாடி இருந்தா ஒண்ணுக்கு போயிட்டு இதை கொண்டது நான் கிடையாது. அது யாருனா? அது அவன்தான். நேத்து நீ தானே இங்க வந்த. ஆமா, அது அவன்தான். நீ தேடுற ஆள் அவன்தான். மாஸ்டர் ஜாபுசாவை கொண்டது அவன்தான். அவனும் இல்ல. நான் பிளேட மட்டும் தான் கொண்டு வந்தேன். வேற எதுவும் நான் பண்ணல. நீ எப்படி சொல்லுவ நான் எதிர்பார்க்கவே இல்ல. பயத்துல கூட என்னமா கதை சொல்ற? இவ்வளவு சீக்கிரத்துல இந்த கதை பைத்தியக்காரன். சுகெட்சு பாசக்கார பையன். தேவைப்படுற நேரத்துல தண்ணி கொடுத்த பாத்தியா? உன் கற்பனை எல்லாத்தையும் இப்பவே நிறுத்திடு. எனக்கு மாஸ்டர் ஜாபுசாவை நல்லாவே தெரியும். உண்மையை சொல்ற, நாங்க க்ளோஸ்லாம் இல்ல. ஆனா இருந்தாலும் அவரு என்னை விட மூத்தவர். கையால பெருசாகுதுல்ல. அவரை தூக்கடிச்ச நீ எல்லார்கிட்ட போய் சொன்னல, அது எனக்கு சுத்தமா பிடிக்கல. உண்மை என்னன்னா நீ எதுக்கும் லாய்க்கு இல்லாதவன். நான் சொன்னது உனக்கு புரியுதுல்ல? நான் உன்னை சும்மா விட மாட்டேன். நீ கண்டிப்பா பதில் சொல்லி ஆகணும். முதல்ல நீ செஞ்ச தப்புக்கு பதில சொல்லு. என்ன சொல்றன்னு புரியுதுல்ல? வேணும்னா நான் இதை ஒண்ணு வச்சு டெஸ்ட் பண்ணவா? காலை ஒழுங்கு பனிப்பிட்டு ஓடுறான். கொள்றதுல பயன் இல்ல. இந்த இடம் முழுசு அறியறதுக்குள்ள முடிஞ்ச வரைக்கும் இந்த இடத்தை விட்டு வேகமா ஓடி போயிடு. போனா போதுன்னு பாவம் பார்த்து உன்னை விட்டுட்டு போறேன். உன் நன்றிய சாஸ்கே கிட்ட சொல்லிடு. சாஸ்கேவா? அப்படின்னா இவன் தான் அந்த உரோச்சி மாரோவியும் கொன்னவனா? அதுக்குள்ள அப்புறம் உங்களுக்கு தெரியும். அவன் என்ன சொல்றான்னு கேட்டியா? நீ ஃபேமஸ் ஆயிட்ட சாஸ்கே. காட்டுக்கு நடுவுல இருந்தாலும் உன்னோட வீரத்தை பத்தி எப்படி? தெரிஞ்சு சாப்பிட்டு அக்கா சுட்டு மேல பழைய போட்டு அப்படி என்ன பண்ணுவானோ? இல்ல இவன் தான் கொண்டான்னு தெரியுது எல்லாருக்கும். என்னோட கையில இருக்கும்போது இவன் நம்பலல்ல. கிடைக்க முடியும். அப்படிதான் நான் நினைக்கிறேன். ஒரு நிமிஷம் இரு. நான் கண்டிப்பா இதை தேடிதான் போவேன்னு என்னை விடுவிக்கிறதுக்கு முன்னாடி உனக்கு தெரியும்ல. அப்புறம் இந்த பிளேடும் மாஸ்டர் ஜாபுசா இறந்த இடத்துல கண்டிப்பா இருக்காதுன்னு உனக்கு முன்னாடியே தெரியும். அது மட்டும் இல்லாம ஒரு பெரிய ஆர்மி அவன் கோட்டைக்குள்ள நம்மள அட்டாக் பண்ண போறாங்கன்னு சொன்னது வேற யாரும் ஒண்ணு இல்ல, அதுவும் நீதான். கண்டுபிடிச்சியா? உன்னை ஏற்கனவே தெரியும்னு சொன்னா அது பொய்ன்னு தோணல. அது மட்டும் இல்லாம எதிரியோட எல்லைக்குள்ள என்னையும் உன் கூட கூட்டிட்டு போறதுக்காக தானே நீ அந்த போட்டியவே வச்ச. அப்படின்னா நீ என்ன டெஸ்ட் பண்றியா? அதேதான். எதுவா இருந்தாலும் சொல்லிடு. இருந்தாலும் நீ ரொம்ப மோசமானவனா இருக்க. எனக்கு அதுல நிஜமாவே அடிபட்டிருக்க வாய்ப்பு இருக்கு. தெரியுது. உரைச்சி ஷேடோ தெரியுது. எந்த மாதிரி ஆளு எனக்கு கொஞ்சம் தெரிய வந்தது. கரெக்டா எனக்கு என்ன எதிர்பார்த்தனும் நீ அதே மாதிரி தான் இருக்க. சரி, எல்லாத்தையும் விடு. அதான் என் பிளேடு எனக்கு கிடைச்சிருச்சு. நான் சொன்ன மாதிரியே உன் டீம்ல ஜாயின் பண்ணிக்கிறேன். சரி, நாம இப்ப எந்த வழியா போறோம்? இல்ல கொஞ்சம் இரு, நானே கெஸ் பண்றேன். எந்த இடம் கிட்ட இருக்கோ அந்த இடத்துக்கு தானே போலாம் நீ சொல்ல போற. நீ உன் மனசுல நினைக்கிறது கூட எனக்கு புரிய ஆரம்பிச்சிருச்சு. ஆமா, எது கிட்ட இருக்கோ அங்க போலாம்.
அந்த உரோச்சி மரம் செத்துட்டான்றதுக்காக நீ என்ன வேணா பண்ணலாம்னு அர்த்தம் இல்லை. எப்பறம் எல்லாருக்கும் நியூஸ் தெரியுது? இந்த அளவுக்கு அதிகமான சக்கரவா அதுக்கு வாய்ப்பே இல்லை. இன்னைக்கு எபிசோட் செமையாக இருந்ததுங்க, நல்லா இருந்துச்சு. பட் வந்து உணர்ச்சிக்கு இவ்வளோ பிளேஸ் இருக்குதுன்றது இப்போ தான் தெரியுது. அங்கங்கே டிபார்ட்மெண்ட் வச்சுட்டு இருப்பான் போல, பணக்காரம் போல இருக்குது. எத்தனை பங்களா எங்கெங்கே என்னென்ன கட்டி வச்சுருக்கான்னு தெரில. அவனுடைய கலெக்ஷன் எக்கச்சக்கமாக இருக்குது போல், அங்கங்கன்ட்டு நிறைய வச்சுருந்துருக்கான். ஸோ சாஸ்கே இத்தனை வருஷம் 3 வருஷம் இருந்திருக்கான் இல்லையா, ஒரு இடமும் சுற்றி காட்டி இருந்திருப்பான் போல், இங்கே இது இருக்குது அது இருக்குன்ட்டு. ஸோ அங்கே இவன் வந்து நோட்டடாக வச்சுருந்துருக்கான். அவன் 4 பேர் சூஸ் பண்ணியிருக்கான் போல இருக்குது. இவங்கெல்லாம் நம்மளுக்கு தேவைப்படுவாங்க, இவங்கெல்லாம் பவர்ஃபுல்லான ஆளும் 4 பேர்கிட்ட மட்டும் நான் அவனை வந்து திரும்ப காப்பாற்றேன், ஒரு நாளைக்கு வருவேன்னு சொல்லி 4 பேர்கிட்ட சொல்லி வச்சுட்டு இப்போ வந்து அது செஞ்சுருக்கான் போல இருக்குது. ஸோ சாஸ்கேக்கு எதுக்கு இப்போ ஆள் தேவைப்படுதுன்னு தெரியல. எல்லாத்தையும் சோலோவாக நான் தனிச்சியாக பண்ணுறவன்னு சொல்கிறவன் இப்போ ஆள் சேர்க்குறான்னா ஏதோ பெருசாக பண்ண போகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ பத்தாதுன்றது அவனுக்கும் தெரியுது. இட்டாச்சி எதுக்குறதுன்றது இது மட்டும் போதாது, இன்னும் கொஞ்சம் பவர்ஸ்லாம் வேணுன்றதுக்காகவே இவங்கெல்லாம் சேர்க்குற மாதிரி தெரியுது. பட் பவர்ஃபுல்லான ஆளை தான் தெரியுறாங்க. இவனா வாட்டர்னா சாபசமையே தான். அவனை விட அவன் ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படியே வாட்டர் தண்ணி தான். என்ன பண்ணான்றதே தெரியல. ஏன்னா இப்போ 10,000 பேர்கிட்ட படம் ஏதோ சொன்னாங்க, ஏதோ டாட்டாக காட்டினாங்க, எல்லாம் வாங்கிட்டாங்க. என்ன யூஸ் பண்ணான் பவர்ன்றதே தெரில, வேற லெவலில் இருந்துச்சு. அதேமாதிரி சாஸ்கே இவ்வளோ பொறுமையாக இருந்து நான் பார்க்கலைங்க. ஏன்னா வந்து அவன் வந்து திமிரா பேசுகிறான், எனக்கு வந்து சாபஸோட பிளேடு வேணுன்றான், எல்லாத்துக்கும் பொறுத்து போய் அவனுக்கு ஹெல்ப்லாம் பண்ணிட்டுருக்கான். இது வந்து உரைச்சிக்கிட்ட கூட ரொம்ப ஆட்டிடியூடாக இருந்த பையன். பட் இவன்கிட்டலாம் ஒரு மாதிரி அடங்கி போகிற மாதிரி இருக்குது. அவன் தேவைங்கள்லாம் செஞ்சு கொடுத்துட்டு சாந்தமாக ஒரு மாதிரி இருக்கான். இது நம்ம பார்த்து சாஸ்கேவா இல்லையே, நடுவில் வேறு மாதிரி தெரிஞ்சானே, இப்போ ரொம்ப அமைதியாக போகிறாங்கன்றது. அதுக்கு ஏற்ற மாதிரி தானே இருப்பான் சாஸ்கே. இப்போ நரோட டீமில் இருந்தப்போ கூட அவன் இப்படி தான் இருப்பான், ரொம்ப பேச மாட்டான், அந்த மாதிரி தான் இருப்பான். இங்கேயும் அப்படி தான் இருக்கான். உரைச்சிக்கிட்டு அப்படி இருந்தால் கரெக்டுன்ட்டு அந்த மாதிரி இருந்திருக்கான். கரெக்டாக தான் இருந்தான். அதான் கொஞ்சம் இறங்கி போகிற மாதிரி தெரியுது. எப்பவுமே ஆணுமாக பேசுகிறவன் இப்போ ஏதோ இறங்கி போகிற மாதிரி தெரியுது. ஆனால் உணர்ச்சியோட அந்த இது தெரியுதுங்க. எல்லாத்தையும் டெஸ்ட் வச்சு முடிவு பண்ணுறாரு. அதாவது அப்போ பார்த்தது இப்பயும் அவன்கிட்ட அந்த பவர் இருக்கான்றதுக்கு வேணுனே அவன்கிட்ட போய் பேர் சொல்லி கோத்து விட்டு பண்ணதெல்லாம் வந்து உணர்ச்சியோட அந்த இது தெரியுது. அவனுமே இருக்க கெட்டு போயிருக்குன்றது தெரியுது. பட் அந்த பிரிட்ஜ் அதெல்லாம் காட்டினதும் சந்தோஷமாயிடுச்சு. கிளாசிக்கில் பார்த்தது அந்த பையன் அந்த பேரன் தாத்தாவெல்லாம் காட்டுவாங்கன்னு நினச்சேன். பட் அவங்க ஊரில் இல்லை, மிஸ் ஆயிடுச்சு. அவளையும் தேடி போனான். நான் நினச்சேன் தாத்தா தான் இதை எடுத்துன்னு போயிட்டாரு அப்படின்னு நினச்சிட்டேன். பட் வேற ஒருத்தர், அவர்கிட்ட விசாரிச்சு டீட்டெயிலாக தெரியல. ஏன்னா சாஸ்கேன்றப்போ நல்லா பேசுவார்ன்றதுக்காக போயிருப்பான் போல. பட் மிஸ் ஆயிடுச்சு. பட் அவர் கண்ணில் சாஸ்கே பட்டிருந்தா கண்டிப்பாக வந்து வருத்ததாக பட்டிருப்பாருன்னு நினைக்கிறேன். இவன் எப்படி மாறி இருக்கான் என்னன்றது தெரிஞ்சிருந்தா மேபி வருத்தப்பட்டிருக்கலாம். என்ன இருக்குன்னு தெரியல. நல்ல வேலை பார்க்காதே சந்தோஷன்ற மாதிரி ஆயிடுச்சு. பட் ஒரு விஷயம் பிடிச்சிருச்சுங்க, அவன் வாயாலே வந்து கிரேட் நருட்டோ பிரிட்ஜ் சொல்ல வச்சாங்க பார்த்தீங்களா, அது சூப்பராக இருந்துச்சு. ஆனால் அங்கே போனப்போ சாபசாவை கொண்டது சாசிக்கேன்னு அவன் சொன்னான். ஆனால் அவன் நம்பவே இல்லை. அப்புறம் வெளியே வந்துட்டு ஒன்றா கால்குலேட் பண்ணி நீ டெஸ்ட் பண்ணுறேன்ற வரைக்கும் அவன் சொல்லிட்டான். அது தெரிஞ்சவனுக்கு அவங்க சொன்னதையும் நம்பணுங்கிறது ஏன் தெரியலன்னு புரியல எனக்கு. நான் நினச்சேன் அதையும் கேட்பான், அப்போ அவங்க சொன்னதோட உண்மையோ அப்படின்ட்டு சாசிக்கிட்ட கேட்பான்னு நினச்சேன். ஆனால் கேட்கல. அது மட்டும் கொஞ்சம் டவுட்டாக இருக்குது எனக்கு. வந்து இந்த வாட்டர் ஸ்டைல் இவனை பார்க்குறப்போ எனக்கு கூரன் கூட ஒருத்தர் நான் லவ் பண்ணிட்டு இருந்தாங்க. அவனே இதே மாதிரி தான் இருந்தான். ஸோ உடம்பு வந்து சேரு உடம்பு பெருசாவான் சின்னதாகான். இவனும் அதே மாதிரி தான் வாட்டர் வச்சே பெருசாகிறான் சின்னதாகிறான். ஸோ எந்த உருவத்துக்கும் மாற்ற முடியும் போல இருக்குது. ஸோ வாட்டர் வச்சு எல்லாமே பண்ணால் அதேமாதிரி தண்ணியும் தேவைப்படுது போல். இப்போ இவங்களுக்குலாம் வந்து தண்ணி வச்சு ஏதோ பண்ணியிருக்காங்க. அதனால சாஸ்கே வந்து அந்த வாட்டர் கேன் ஏதோ தூக்கி போட்டான் தண்ணி குடின்றது. ஸோ வாட்டர் குடிச்சு ஏதோ பண்ணுவான் போல. தண்ணி குடிச்ச அப்புறம் தான் கை நல்லா பெருசாக சாம்ஸ் எல்லாம் பயங்கர பெருசாகி ஒன்று பண்ணான். அப்படியா? இல்லையா, ஏற்கனவே ஆன மாதிரி இருக்குது. பிளேட்லாம் எடுக்கிறப்பே கை பெருசாகிடுச்சு. அதுக்கப்புறம் எனர்ஜி வேணுன்றதாக தண்ணி கொடுத்த மாதிரி இருந்துச்சு. பட் வந்து இது ஒரு வீக்னஸ் தான் போல். அப்போ தண்ணி ட்ரை ஆகிட்டே இருக்கு, அவனுக்கு கொடுத்து எனர்ஜி பண்ண போல். இதுக்காகவே சாஸ்கே வாட்டர் பாட்டிலோட சுத்தன போல இருக்குது அவன் பின்னாடி. என்னெல்லாம் பண்ண வேண்டியது அதுதான் யோசிக்கிறேன். இது சாஸ்கேவே கிடையாது, இவ்வளோலாம் பேப்பர் பண்ணி ஒருத்தனை எடுத்துன்னு போக மாட்டானே அப்படின்ற மாதிரி இருக்குது. தேவைன்னா எல்லாம் பண்ணுவான், பொறுத்து போவான். அதான் இப்போ எனக்கு அதான் இப்போ பார்க்குறதுக்கு அப்படியே உரைச்சி மயங்குது. அவனுக்கு தேவைன்னா என்ன வேணால் பண்ணுவான், என்ன வேணால் செய்வான், இவ்வளோனா இறங்கி போவான். இது எல்லாம் உரைச்சியோட குணம். எனக்கு வந்து உரைச்சி அவன் முழுங்கினதுனால அவனோட குணம்லாம் வெளியே வந்து அவன் கூட கலந்துருக்கா என்னன்றது ஒரே டவுட்டாக இருக்குது. இதெல்லாம் சாஸ்கியோட பிஹேவியரே கிடையாது அப்படின்ற மாதிரி இருக்குது. சரி பாப்பா எப்படி போகுது. இல்லைங்க, எனக்கு உரைச்சி சத்த மாதிரி தெரியல. உரைச்சி இந்த மாதிரி எங்கனாவது இப்போ இவங்களை காப்பாற்றின மாதிரி அவனே எங்கேயாவது அடைச்சி வச்சுருப்பாங்களோன்ற ஒரு டவுட் இருந்துக்கிட்டே இருக்குது. பார்ப்போம். இல்லையே அவன் அப்படி பார்த்தா சாஸ்கே என்ன அந்த அதோட சரியாக பின்னே அப்படியே இது பண்ண மாதிரி தானே காட்டினான். அந்த கெஞ்சன்ஸை போட்டு கபட்டை காட்டுறப்போ மேபி முழுங்கி இருக்கலாம் தான் நினைக்கிறேன். மேபி அவனே உள்ளே இருந்து கூட அவனை ஆட்சி பண்ணலாம், சொல்ல முடியாது. அந்த சாரப்பாம்லாம் நம்ப முடியாது. சாஸ்கேவே கண்ட்ரோல் எடுத்து கூட ஆட வைக்கலாம். ஏன்னா அந்த பார்வை அதெல்லாம் கொஞ்சம் ஏதோ டவுட்டாகவே இருக்குது, உள்ளேருந்து செயல்படுறானோன்ற மாதிரி. ஏன்னா பிஹேவியர் அப்படி இருக்குது, அதனால அந்த டவுட் வருது.
ஓகே, இதோ நம்ம வீடியோ முடிச்சுப்போம். மறக்காமல் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.